ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இ சேவை மற்றும் சிஎஸ்சி ரிலேட்டட் நெட் சென்டர் ஒர்க் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ஏதாச்சும் இ சேவை மற்றும் சிஎஸ்சி நெட் சென்டர் சம்மந்தமான ஒர்க் இருந்தால் இந்த ஸ்க்ரீனில் தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் தவிர வேறு ஏதாச்சும் ஆன்லைன் ஒர்க் இருந்தாலும் இந்த ஸ்க்ரீன் தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணலாம். சிறந்த முறையில் சரியாக செய்து தரப்படும் மற்றும் பல வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே தெரிந்து கொள்ள இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லீகல் ஏர் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறது எப்படின்னு, சரியா, வாரிசு சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறது எப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ பாருங்கள், க்ரோமுக்கு போய்க்காங்க, க்ரோம் கிளிக் பண்ணிக்காங்க. அதில் போயிட்டு கூகுளில் TNEGA டைப் பண்ணிக்காங்க. டைப் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு இது பண்ணுங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். TNEGA கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் போர்ட்டல் ஓப்பன் ஆகும். ஆனால் துறை உள்நுழைவு, அது பயனாளர் உள்நுழைவு, அது உங்கள் இருக்கும், சரிங்களா. சப்போஸ் நீங்கள் தான் வீட்டில் பண்ணுறீங்கன்னா பயனாளர் உள்நுழைவு நீங்களும் ஐடி க்ரியேட் பண்ணி செய்கிற மாதிரி இருக்கும். சரி, நான் பாருங்கள், என்னோடய ஐடி போட்டுட்டு பாஸ்வேர்டு போட்டுட்டு அது கீழே கேப்சா இருக்குது. கேப்சா டைப் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன், லாகின் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் ஹோம் பேஜுக்குள்ளே என்டர் ஆகிடுச்சு. ஸோ அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், அதில் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் இருக்குது. சரிங்களா, கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா அதில் என்ன இருக்குன்னா ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்போ இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். இதில் நிறைய சர்டிஃபிகேட் இருக்கும், சரியா. உங்களுக்கு எக்கச்சக்கமான சர்டிஃபிகேட் இருக்கும். அதை தான் பண்ணுறீங்க, பேஜ் நம்பர் 2 போய்ட்டு என்ன பண்ணுறீங்க, இருக்க பாருங்கள் லீகல் ஏர் சர்டிஃபிகேட், அதை கிளிக் பண்ணுறீங்க. ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் அடுத்து இப்போ ஒரு நியூ விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ அதை மேக்ஸிமைஸ் பண்ணிக்காங்க. பண்ணிக்கிட்டிங்கன்னா அது என்னென்ன டாக்குமெண்ட்டு, என்னென்ன எவ்வளோ ஃபீஸு டு Z அதிலே மேலே காட்டும். ஒரு டைம் படிச்சுக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, ப்ரொசீட் கொடுக்குறீங்க. ப்ரொசீட் கொடுத்தா என்ன ஆகுது, கொடுங்க. அது ஆதார் நம்பர் இப்போ ஃபீட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஆதார் நம்பர், சரிங்களா. யாருக்கு அப்ளை பண்ணுறீங்க லீகல் ஏர், அவங்களுடைய ஆதார் நம்பர், சரியா. சப்போஸ் இப்போ டெத் ஆனவருடைய அண்ணாவாக இருந்தால் அவர் ஆதார் நம்பர், டெத் ஆனவங்க அப்பா அவர் ஆதார் நம்பர். ஸோ யார் பேரில் வாரிசாக வாங்குறீங்க, வாரிசு எல்லாம் தான் வருவாங்க. ஸோ மெயினாக யார் பேரில் வாங்குறீங்க, டெத் ஆன பேரில் வாங்க முடியாது. ஸோ டெத் ஆனவருக்கு ஒன்று அவங்க ஒய்ஃப் பேரில், இல்லை அவங்க அப்பா பேரில், இல்லை அம்மா பேரில், இல்லை கூட பிறந்தவங்க பேரில் என்ன பண்ணலாம், அவங்க ஆதார் நம்பர் போட்டு அவங்க பேரில் வாங்கிக்கலாம், சரியா. ஸோ பாருங்கள், நெக்ஸ்ட் கொடுத்து ஜஸ்ட் ஆதார் நம்பர் டைப் பண்ணுறேன், சரிங்களா. இந்த கேண்டிடேட்டோடைய டெத்தான கேண்டிடேட்டோடைய அண்ணா ஆதார் நம்பர் அப்ளை பண்ணுறேன். ஏன்னா டெத்தானோடைய ஒய்ஃப் இல்லை, அவருக்கு அன்மேரிடு, ஸோ பசங்களும் இல்லை. ஸோ என்ன பண்ணுறேன், அவங்க கூட பிறந்த அண்ணா அவர் தான் அப்ளை பண்ணுறேன். ஸோ ஆதார் கார்டு அப்ளை பண்ணுவேன். நம்பர் போட்ட உடனே கேனல் வந்துடுச்சு. ஜஸ்ட் அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன், ப்ரொசீட் கிளிக் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகுது. அதில் பாருங்கள், டீட்டெயில் ஆல்ரெடி இருக்குது. ஸோ என்ன பண்ணுறாங்க, வெதர் த அப்ளிகண்ட் இஸ் டிசென்ட், ஓகேவா. அதுக்கு என்ன பண்ணுறீங்க, ஸோ பாருங்கள், அங்கே என்ன பண்ண கேட்குறாங்க, ஃபஸ்ட்டு கொஸ்டின் வெதர் அப்ளிகண்ட் இஸ் மேரிட். ஸோ நான் அப்ளை பண்ணவங்க அவங்க மேரிடுன்னு கேட்குறாங்க, சரியா. டெத்தான மேரிடுன்னு கேட்கல, அப்ளை பண்ணவங்க மேரிடா. இப்போ அவங்க ஆதார் போட்டல அவங்க மேரிடுன்னு கேட்குறாங்க, எஸ் அவங்க மேரிடு தான், சரியா. அது கொடுத்துக்காங்க. நெக்ஸ்ட் அதில் இருக்கிற டீட்டெயில் எல்லாம் ஒரு செகண்ட் பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்து என்ன கேட்டுறாங்கன்றதை பாருங்கள். டிசனை பற்றி இஸ் லீகல் கார்டியன் டிசன்ட், அதாவது எனி சர்டிஃபிகேட் ஏதாச்சும் செத்தவர் ஏதாச்சும் சர்டிஃபிகேட் வச்சுருக்காரா, இது மாதிரி எதாவது வாரிசுன்ற மாதிரி ஏதாச்சும் கையில் எழுதி ஏதாச்சும் வச்சுருக்காங்க கேட்குறாங்க. அது இல்லை, நோ. ஸோ அதுக்கு மாதிரி நோ கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கீழே வாங்க, என்ன பண்ணுறீங்க, பர்சனல் டீட்டெயில், அதில் என்ன பண்ணுறீங்க, இறந்தவர் யார், நேம் ஆஃப் த டிசன், டெத்தானவர் பேர் என்ன, அவர் டைப் பண்ணியிருக்கீங்க, அவங்க பேர் டைப் பண்ணியிருக்கீங்க. அதே மாதிரி என்ன பண்ணி தமிழ்லேயும் அப்படியே அந்த பேரை டைப் பண்ணியிருக்கீங்க, சரியா. அவங்க பேர் ஆதார் கார்டு எப்படி இருக்குதோ அதே மாதிரி அவங்க எப்படி அவங்க பேர் வேணுமோ அதே மாதிரி பேர் வித் இனிஷியலாக இல்லை ஜஸ்ட் நேம் இருந்தால் போதுமானு டைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி என்ன பண்ணி தமிழ்லையும் டைப் பண்ணிக்கோங்க ஆப்போசிட் சைடில், சரியா. அடுத்து ஜெண்டர், அதெல்லாம் மேலாக ஃபீமேல், இறந்தவர் ஆனா பெண்ணா இல்லை 3ஆம் பாயிண்ட் கேட்குறாங்க. ஸோ மேல். நெக்ஸ்ட் பாருங்கள், மார்ஷியல் ஸ்டேட்டஸ், திருமணமானவர்னு கேட்குறாங்க, இன்னும் அன்மேரிடு. ஸோ ஃபாதர் நேம் கேட்குறாங்க, அப்பாவுடைய பெயர், இறந்தவருடைய அப்பா பெயர். ஸோ அதை நீங்கள் ஃபில் பண்ணிக்காங்க. அது கீழே அம்மாவோடைய பெயர், அதை இங்கிலீஷ் ஃபில் பண்ணிக்காங்க. அதே மாதிரி தமிழ்லையும் ஃபில் பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க, பிளேஸ் ஆஃப் டெத், எங்கே இறந்தார், சரியா. அதை ஜஸ்ட் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரிக்கும். நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் டெத், என்றைக்கு இறந்தார், அது உங்கள் டெத் சர்டிஃபிகேட்டில் இருக்கும், என்றைக்கு இறந்தாருன்றது அந்த டெத் சர்டிஃபிகேட்டில் இருக்கும். அதை கரெக்டாக பார்த்து டைப் பண்ணிக்காங்க. அதுக்கு கீழே டெத் சர்டிஃபிகேட் நம்பர், டெத் சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கியிருப்பீங்க, அதே நம்பர் கொடுத்துருப்பாங்க. பழைய சர்டிஃபிகேட் இருந்தால் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துருப்பாங்க.
புதுசாக இருந்தால் அதில் வந்து கீழே டெத் சர்டிஃபிகேட் நம்பர்னு இது பாருங்கள், அதை பார்த்து என்ன பண்ண மாதிரி இருக்கும், நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் டிசன்ட் பற்றி கேட்குற டீட்டெயிலாம் இவ்வளோ தான். ஸோ அதுக்கு அடுத்து கீழே வாங்க. இப்போ பாருங்கள், இங்கிலீஷ் டைப் பண்ணிட்டு தமிழ் டைப் பண்ணுறேன். அடுத்து எந்த பிளேஸ் ஆஃப் டெத், எந்த இடத்துல எந்த ஊரில் இறந்தார் கடைசியாக, இந்த ஊர் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ கரெக்டாக பார்த்து கேட்டு கரெக்டாக ஃபில் பண்ணிக்காங்க. அப்புறம் என்னைக்கு டெத் ஆனார். ஸோ அடுத்து பாருங்கள், அட்ரஸ் ஆஃப் த டிசன் வேறு ஆர்டினரி ரெசிடியன், எங்கே வந்து எந்த அட்ரஸில் வாழ்ந்தானுங்கிறாங்க. சரியா? ஆதார் கார்டு அட்ரஸ், டிசன் இறந்தவருடைய ஆதார் கார்டு இல்லை ஓட்டர் ஐடி ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் இருக்கும் கண்டிப்பாக. அந்த அட்ரஸ் எந்த அட்ரஸ் இருக்கோ அதை பார்த்து பண்ணிக்கோங்க, கொடுத்துக்காங்க. ஸோ எந்த இடத்துல இருந்தார், எந்த இடத்துல இருந்தாருன்றதெல்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மாவட்டம், தாலுக்கா, கிராம ரெவென்யூ வில்லேஜ், அப்புறம் வேறு நினைக்கிறாங்க. அடுத்து தெரு, எந்த தெரு போட்டுக்கோங்க. டோர் நம்பர் போட்டுக்கோங்க. பின்கோடு வந்து கடைசியாக ஃபில் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க, அது அடுத்து வரீங்க. ஸோ ஃபில் பண்ண மாதிரி கரெக்டாக 4 டைம் கரெக்டாக 1 2 டைம் கரெக்டாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எப்படி ஃபில் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுவோம், கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். மாற்றிக்கிட்டு ஃபில் பண்ண போகிறீங்க. ஸோ அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. சரியா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், என்ன கேட்குறாங்க, லீகல் ஏர் ஆஃப் டிசன்ஸ். ஸோ என்ன பண்ணுறாங்க, அவர் வந்து ஏதாச்சும் லீகல் ஏதாச்சும் வச்சுருக்காரா, சர்டிஃபிகேட் வச்சுருக்காருன்னு கேட்டாங்க. எதுவும் இல்லை, அவ்வளோ சர்டிஃபிகேட் இல்லை. ஸோ என்ன பண்ணுறேன், இப்போ வந்து அவங்களோட உறவினர்கள் அப்பா அம்மா பெயர் இருந்தால் அது அப்பா தான் அப்பா பேர், அம்மா தான் அம்மா பெயர், அப்படியே உயிரோடு இருக்காங்க, இல்லைன்னா டேட்டு இந்த மாதிரி போட மாதிரி இருக்கும். அப்புறம் அவங்க கூட அண்ணன் வருவாங்க. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, அவங்க ஒய்ஃபு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஒய்ஃபு தான், ஒய்ஃப் கொடுங்க. ஒய்ஃபு பசங்க அப்படி அவங்க மேரேஜ் ஆகணுன்னா நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும், அண்ணன்மார்கள். சரி, அண்ணன் இல்லைனா வந்து தங்கச்சிமார்கள், இல்லை அப்பா அம்மா வந்து அப்பா அம்மா. சரிங்களா? ஸோ பாருங்கள், என்ன பண்ணுறேன், அவன் ஃபஸ்ட்டு நேம் கொடுக்குறேன். யார் ஏதாவது அவங்களுடைய உறவினர்கள் நேம், அவங்க அண்ணா நேம் கொடுக்குறேன். ஸோ கொடுத்து ஏஜ் கொடுத்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ செகண்ட் அதே மாதிரி என்ன பண்ணுறேன், அடுத்து பிரதர் நேம் கொடுக்குறேன், அவங்க ஏஜ் கொடுக்குறேன். அதே மாதிரி அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, என்ன உறவு முறை, அண்ணனா தம்பி அப்பாவான்னு கேட்குறாங்க. அதுவும் நான் கிளிக் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, மாஸ்டர் ஸ்டேட்டஸ், அவங்க மேரிடா. இப்போ நாங்கள் டைப் பண்ண பார்த்தீங்களா பேர் ராஜான்றது நான் டைப் பண்ணிக்கிறேன். அவங்க வந்து மேரிடான்னு கேட்குறாங்க. மேரிட்னா மேரிட், அன்மேரிட் கொடுத்துக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து லிவிங் வந்து இல்லை லீவாக டெட்டுன்னு கேட்குறாங்க. லிவிங் அலைவ். இது மாதிரி வந்து அவங்க அப்பா அம்மா பேர், அவங்க அப்பா அம்மா செத்து போயிட்டு இருந்தாலையும் என்ன பண்ணணும், நீங்கள் வந்து அதை அப்ளை பண்ணி டேட்டுன்னு மென்ஷன் பண்ணுற மாதிரி மென்ஷன் பண்ணோம். அதே மாதிரி அதில் இருக்கிறவங்க அதான் கூட பிறந்தவங்க எல்லோரும் கம்பல்சரியாக அக்கா தம்பி தங்கச்சி யார் இருந்தாலையும் என்ன பண்ணுவோம், ஒன்று கூட பேர் மிஸ் பண்ணாமல் எல்லோரோட ஆதார் கார்டும் ஸ்கேன் பண்ணோம். எல்லோரோட டீட்டெயிலும் என்ன பண்ணோம், நீங்கள் வந்து கரெக்டாக ஃபில் பண்ணி இதில் ஃபீட் பண்ணோம். சப்போஸ் ஏதாச்சும் 1 நிமிஷம் முன்னாடி கண்டிப்பாக வந்து சர்டிஃபிகேட் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இல்லைனா பின்னாடி வந்து இஷ்யூ வர மாதிரி வரும். சரிங்களா? ஸோ கரெக்டாக கேர்ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்காங்க. ஸோ பாருங்கள், அடுத்த ஆளுக்கு ஃபில் பண்ணிட்டுருக்கேன். ஓகேண்ணா, ஏஜ். ஸோ இது தான். ஸோ ஒவ்வொன்றும் கரெக்டாக பார்த்து என்ன பண்ணீங்க, அவங்க பேர், ஏஜ், என்ன உறவு முறை, அப்புறமா மேரிட்டல் ஸ்டேட்டஸ், மேரிடா அன்மேரிடா, நெக்ஸ்ட்டு லிவிங் ஸ்டேட்டஸ். ஓகேங்களா? இவ்வளோ தான். நீங்கள் இதுதான் தான் மெயினாக பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ கரெக்டாக பார்த்து ஃபில் பண்ணி என்ன பண்ணுறீங்க, ஒவ்வொன்றும் ஆட் பண்ணிக்காங்க. ஸோ இது போல் வீடியோஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு என்ன பண்ணுறீங்க, ஜஸ்ட்டு ஒரு மெசேஜ் பண்ணி உங்களுக்கு என்ன சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணணும், இல்லை உங்களுக்கு என்ன டவுட்டு அதை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து நான் ஃப்ரீயாக இருக்கும்போது கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். ஸோ வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் உங்களுக்கு எந்த டவுட் ஆன்லைனில் எந்த ஒர்க் இருந்தாலும் சரி, எந்த டவுட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஜஸ்ட் அந்த ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் போட்டு உங்களோட டவுட்டை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஒன்லி வாட்ஸ்அப் மட்டும் தான் அவைலபிள் ஆகும். நார்மல் கால் பண்ணுறதெல்லாம் ரீச் ஆகாது. ஸோ வந்து வாட்ஸ்அப் மட்டும் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். சரிங்களா? முடிஞ்சால் ஒன்று ரிப்ளை பண்ணுவேன், இல்லை கொஞ்சம் லேட் பண்ணி தான் ரிப்ளை பண்ணுவேன். சரியா? ஸோ அது மாதிரி தான். ஸோ உங்களுக்கு எந்த ஒரு ஒர்க் இருந்தாலையும் நீங்கள் கண்டிப்பாக தைரியம் கேட்கலாம். அதே மாதிரி ஏதாச்சும் வீடியோஸ் போடணுன்னாலையும் நீங்கள் சொல்லுங்கள். அது இது சம்மந்தமாக ஆன்லைன் சம்மந்தமாக வர வீடியோஸ் இருந்தால் கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன்.
ஆன்லைன் சம்மந்தமாக எந்த ஒரு வீடியோ இருந்தாலையும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணி உங்களுக்கு எப்படி செய்யுது பண்ணுறன்ற பற்றி உங்களுக்கு வீடியோ போடுறேன். அதே மாதிரி வேறு சேவைகள் ஆன்லைனில் செய்யணும் பண்ணணும் தான் கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து முடிச்சு தரேன். சரி, ஓகே. சரி, டீட்டெயிலாம் கண்டிப்பாக ஃபில் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நான் பண்ணுறேன், சப்மிட் கொடுக்குறேன். ஒரு டைம் எல்லாம் நேம் செக் பண்ணி பாருங்கள். அதாவது பின்கோட் மிஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பின்கோடை போய்ட்டு கரெக்டாக போட்டுக்கோங்க. ஆதார் கார்டு மாதிரி கரெக்டாக பார்த்து பின்கோட் டைப் பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட் ஆட் கொடுத்துட்டு என்ன பண்ண அவ்வளோ ஆட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் கீழே சப்மிட் கேட்குங்க, அது கொடுங்க. ஸோ இதை பாருங்கள், மொத்தம் வந்து ஒரு 6 டாக்குமெண்ட் கேட்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னது அட்ரஸ் ஆஃப் டிசன், அந்த இறந்தவர் எந்த அட்ரஸ் இருந்தார் அதுக்கான ப்ரூஃப் கேட்குறாங்க. ஏதாச்சும் ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு, பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ் ஏதாச்சும் ஒன்று வைக்கிற மாதிரி வைக்கணும். அடுத்து வந்து டெத் சர்டிஃபிகேட் ஆஃப் த டிசன், இறந்தவருடைய டெத் சர்டிஃபிகேட் வைக்கணும். செகண்டு அடுத்து பர்த் சர்டிஃபிகேட் ஆர் என்ஆர்எஃப் ஆர் ஆதார் கார்டு ஆஃப் ஸ்கூல் லீவிங் சர்டிஃபிகேட் மாதிரினா. தேர்டு வந்து அவங்க உறவினர் எல்லாமே அப்பா அம்மா இருந்தால் அப்பா அம்மா இது, இல்லைனா வந்து அண்ணன் தம்பி இது எல்லாமே என்ன பண்ணணும், ஆதார் கார்டு வந்து மெர்ஜ் பண்ணி அப்லோட் பண்ணோம். கடைசி செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் அப்லோட் பண்ணணும். அவ்வளோதான். இது மட்டும் எல்லா டாக்குமெண்ட்டும் கரெக்டாக அப்லோட் பண்ணுங்கள், சரியா? அதே மாதிரி 4th ஒன் வந்து 6th ஒன் வந்து என்ன பண்ணுறீங்க, அப்பா அம்மா டெத் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுற மாதிரி அப்லோட் பண்ணணும். சரிங்களா? இதில் ஃபோட்டோ ஒட்டி அப்லோட் பண்ணுற மாதிரி அப்லோட் பண்ணுவோம், சைன் போட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். இந்த வீடியோவில் ஏதானும் சந்தேகம் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.